ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த மன்னன் ராஜசேகர பாண்டியன். அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அந்த வேதனையில் அவர் சிவன் விஷ்ணுவை மனமுருக வேண்டினார். அந்த வேண்டுதலுக்கு பலனாக மோகினி வடிவில் வந்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தை மணிகண்டன் எனப் பெயர் பெற்று புலி வாகனத்தில் வந்து மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்டான். மணிகண்டன் வளர வளர தெய்வீக சக்தியும் கருணையும் வீரமும் மக்களுக்கு தெளிவாக புலப்பட்டது. மன்னனின் முதல் மனைவி மகிழ்ந்தாலும் இரண்டாம் மனைவி ராணி இந்த குழந்தை அரசனாகி விடுவானே என்ற பொறாமையில் ஒரு சூழ்ச்சி செய்தாள். அவள் போலி நோய் ஒன்றை உருவாக்கி வைத்தியர்களை லஞ்சம் கொடுத்து இந்த நோய்க்கு புலிப்பால்தான் மருந்து என்று சொல்ல வைத்தாள். இதைக் கேட்ட மன்னன் மனம் உடைந்தான். ஏனெனில் புலி பால் எடுக்கச் செல்லுதல் மரணத்துக்கு சமம். அதை அறிந்த மணிகண்டன் அமைதியாக மன்னனிடம் சொன்னான். அப்பா, மக்களின் நலனுக்காகவும் உங்களின் வேதனைக்காகவும் நான் புலிப்பால் கொண்டு வருகிறேன். மன்னன் தடுக்க முயன்றாலும் மணிகண்டன் காட்டுக்குள் புறப்பட்டான். காட்டில் மணிகண்டன் தன் தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தினான். புலிகள் அவனை எதிர்க்கவில்லை, மாறாக அவனை வணங்கின. மணிகண்டன் புலியை வாகனமாக்கி புலிப்பாலை கையில் ஏந்தி அரண்மனை நோக்கி வந்தான். அந்த தெய்வீக காட்சியை பார்த்து மன்னனும் மக்களும் பொய் செய்த ராணியும் அதிர்ந்து போனார்கள். ராணி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாள். அப்போது மணிகண்டன் கூறினான், அப்பா, நான் மனிதன் அல்ல, கலியுகத்தில் தர்மத்தை காக்க வந்த ஐயப்பன். சபரிமலையில் ஐயப்பன் தங்கினார். புலியை வாகனமாக, கருணையை ஆயுதமாக, தர்மத்தை வழியாக இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்களை